கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஏசாயா 44வது அதிகாரம் அவனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ நினைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை நினைக்கவே இல்லை, ஆண்டவர் என்ன நினைச்சிருந்தார்னா என்ன இப்படி பெனினால் குழந்தை இல்லைன்னு நிந்திப்பாளா? ஆண்டவர் என்ன நினைச்சிருந்தார்னா கர்த்தர் என் கற்பத்தை அடைப்பாரா? கர்த்தர் என்ன நினைச்சிருந்தார்னா, சிம்சோன் கேட்குறான், கர்த்தருடைய சத்துரு கையில் என்னை ஒப்பு கொடுத்திருப்பாரான்னு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் நினைக்கப்படுவாயே தவிர என்னால் ஒருபோதும் நீ மறக்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பை எல்லாரும் ஒரு காலத்துல மறந்து போனார்கள். தாவீதை எல்லாரும் ஒரு காலத்துல மறந்து போனார்கள் தேவ பிள்ளைகளே. ஆனால் எல்லாரும் மறந்து போனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை நினைக்கிறதற்காகத்தான். இப்பொழுது நான் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை நினைக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் என்னை மறந்துட்டாங்க. உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு காணாமையே போயிட்டாங்க. பரவாயில்ல, அவங்க எல்லாம் மறந்ததுனால தான் கர்த்தர் என்ன நினைச்சாருங்க. அதனால சொல்ல வரேன், நீ கர்த்தரால் ஒருபோதும் மறக்க மட்டும் போக மாட்டாய். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கரங்களை உயர்த்து. கர்த்தர் உன்னை நினைக்கிறார் என்பதற்கு அந்த அன்னாளுடைய வயிற்றுல ஒரு அற்புதம் நடந்தது. ஆகாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை நினைத்தருளினார் என்பதற்கு ஒரு அற்புதம் உனக்கு இந்த காலை நேரத்தில் நடக்க போகுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 49:14 இருக்கு, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள் என்று எழுதி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு பிரதர்னெல்லாம் சொல்ற. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல தாய் உன்னை மறக்க மாட்டா, அவளே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கதில்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த பையன் எத்தனை கடல் தாண்டி போனாலும் அந்த அம்மாவை பார்க்கும்போது தெரியும், இவன் தான் என் அம்மா, இவ தான் என் பிள்ளைன்னு தெரியும்ல. அந்த உறவை யாராலையும் முறிக்க முடியாது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த இடத்துல நீ தவித்து கொண்டிருந்தாலும் ஆவியானவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஷபரபா லபா, நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நினைச்சதுக்கும் நான் உன் கூட இருக்கிறதுக்கும் அடையாளமாக உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா தடைகளையும் மாற்றுவா. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன். எல்லா தடைகளையும் மாற்றும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.